நேத்து அந்த ஒரு மாநாட்டுல வந்து ஆந்திராவோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு என்ன பேசுறாரு. சொன்னாரு? முதல்ல ஆரம்பிக்கிறப்பே வந்து இந்த உலகத்துல முதல் புரட்சி தமிழர் அப்படின்னா அது முருகன் தான் ஆமா அப்படின்னு அவர் ஆரம்பிச்சுட்டு, ஆமா இங்க வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியலா இருக்கிறதுல பிரச்சனை இல்ல, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்களா இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா இந்துக்கள் மட்டும் இந்துக்களா இருக்கிறதுல இங்க பிரச்சனை இருக்கு. இந்துக்கள் வந்து இந்துக்களா இருந்தாலே நீங்க மதவாதின்னு சொல்றீங்க, இதெல்லாம் ஒருபோதும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவர் ஆக்ரோஷமா பேசுறாரு. இங்க பாரு, அந்த மாநாட்டுல அவங்க பேசுறதா இருந்தா முருகனை பற்றி பேசுனாங்களா? ம். முருகனோட சிறப்புகளையும் பேசினாங்க. என்ன பேசுனாங்க? நைனா நாகேந்திரன் பாரு, அதிபதியே முருகனனே அப்படின்னு அது யாரு விழுது? கண்ணதாசன் பாட்டை நீ சினிமாவில் இந்த பாட்டை பாடுனா முருக பக்திக்கு அடையாளமா? ம். ம். இந்த நாட்டுல திருவண்ணாமலையிலேருந்து கீழே குதிச்சாரு அருணகிரிநாதர். ம். முருகன் அவரை தாங்கி பிடிச்சாரு. ம். என்னை பற்றி பாடுன்னு சொன்னாரு. ம். பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன். நான் அறிவொளி இயக்கத்தில் கூட சேரல்ல முருகா, எனக்கு பாட வராதுன்னாரு. ம். நாக்கு நீட்டுன்னாரு. ம். ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை எழுதினாரு முருகன். ம். முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்கூறு வித்துக்கூறு பருங்கிற ஓதும் முக்கட்பரமர் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 33 கத்து அமரர் மடிபேண 10 தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கிரி மற்றை பொருதிரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கிடவிய பச்சை புயல் மட்சத்தகு பொருள் பட்சத்துடன் ரட்சித்தருள்வது ஒரு நாள் என்று சொல்லி சரம் சரமாக சந்த திருப்புகளை பாடினார். 6 வீடுகளில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன முருகன் கோவில்கள்ல வரைக்கும் இந்த நாட்டில் போய் அருணகிரிநாதர் பாடினார். இது இந்த மாநாட்டில் பேசினவங்களுக்கு தெரியுமா?